நீங்க ரெஸ்டாரண்ட்க்கு போய் பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்றீங்க. அது உண்மையான பன்னீர் தானான்னு உங்களுக்கு தெரியுமா? பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருக்கும் இரண்டு வகையான பன்னீர் இப்போ பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம இது பாதுகாப்பானதா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் அனலாக் பன்னீர். முதல்ல ரியல் பன்னீர்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ரியல் பன்னீர் என்பது பாலில் இருந்து தயாரிக்கப்படும் உண்மையான டைரி ப்ராடக்ட். பாலை திரிய வைத்து அதிலிருந்து கிடைக்கும் மில்க் சாலிட்ஸை ஒன்றாக அழுத்தி தயாரிக்கப்படுவதுதான் நாம் பொதுவாக சாப்பிடும் பன்னீர். இதில் இயற்கையாகவே மில்க் புரோட்டீன் மற்றும் மில்க் ஃபேட் இருக்கும். இப்போது அனலாக் பன்னீர் அது எப்படி செய்வாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குவோம். அனலாக் பன்னீர் என்பது ரியல் பன்னீருக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் ஒரு சப்ஸ்டிடியூட். அதாவது இதை தயாரிக்க முழுமையாக பாலையே நம்ப வேண்டியதில்லை. இதில் வெஜிடபிள் ஃபேட், குறிப்பாக பாம் ஆயில், மில்க் சாலிட், ஸ்டார்ச் போன்ற இன்கிரீடியன்ஸ் பயன்படுத்தப்படலாம். இதனால பார்ப்பதற்கு இது பன்னீர் போல இருக்கும், சமைச்சாலும் பன்னீர் போல இருக்கும். ஆனா அதன் கம்போசிஷன், அதாவது அதற்குள் இருக்கும் இன்கிரீடியன்ஸ் உண்மையான பன்னீரிலிருந்து வேறுபட்டது. சிம்பிளா சொல்லணும்னா ரியல் பன்னீர் என்பது பால்ல இருந்து எடுக்கப்படும் பன்னீர். அனலாக் பன்னீர் என்பது பன்னீர் போலவே இருக்கப்படும் டைரி சப்ஸ்டிடியூட். அனலாக் பன்னீர் ஏன் ரொம்ப பிரபலமாகுது? இதுக்கு முக்கிய காரணம் அதோட விலை தான். உண்மையான பன்னீர் தயாரிக்க அதிக அளவு பால் தேவைப்படும். அதனால அதன் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆனா அனலாக் பன்னீரில் வெஜிடபிள் ஃபேட் போன்ற இன்கிரீடியன்ஸ் பயன்படுத்தப்படுவதால அதை குறைந்த செலவில் தயாரிக்க முடியும். இதனால் ரெஸ்டாரண்ட்ஸ், கேட்டரிங் பிசினஸ், கிளவுட் கிச்சன்ஸ் போன்ற இடங்களுக்கு இது ஒரு சீப்பா ஆல்டர்னேட்டிவா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் தினமும் நூற்றுக்கணக்கான பன்னீர் டிஷ்ஷஸ் விற்கிறது என்று வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பன்னீரின் விலை குறைவாக இருந்தா ஃபுட் காஸ்ட் குறைச்சு அதே நேரத்துல மெனு பிரைஸை அஃபோர்டபுளாக வைத்துக் கொள்ள முடியும். இதனாலதான் டிமாண்ட் அதிகரிக்குது. ஆனா இங்கதான் நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். அனலாக் பன்னீர் என்றாலே அது ஃபேக் அல்லது இல்லீகல் என்ற அர்த்தம் கிடையாது. அது விதிமுறைகளுக்கு உட்பட்டு தயாரித்து அது அனலாக் ப்ராடக்ட் என்பதை கஸ்டமருக்கு தெளிவாக தெரிவித்து விற்பனை செய்ய வேண்டும். சரியான முறையில் லேபிள் செய்து இது டைரி சப்ஸ்டிடியூட் அல்லது அனலாக் ப்ராடக்ட் என்று தெரிவிக்கப்பட்டால் அது வேற விஷயம். ஆனா கஸ்டமர் உண்மையான மில்க் பேஸ்ட் பன்னீர் சாப்பிடுவதாக நினைச்சு அவங்களுக்கே தெரியாமல் சப்ஸ்டிடியூட் கொடுக்கப்பட்டால் அது மிஸ்லீடிங் ஆகிறது. ரியல் பன்னீர் மற்றும் அனலாக் பன்னீர் பார்ப்பதற்கு ஒன்று போலதான் இருக்கும். அதோட டெக்ஸ்சரும் ஒன்னாதான் இருக்கும். நீங்க ஃபுட் லேபிள் மற்றும் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு உட்பட்டதா என்பதை தெரிஞ்சுட்டு வாங்குங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு எஸ்எஸ் நியூஸோட இணைஞ்சிருங்க.